இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் தினமும் வெளியே கிளம்பும்போது கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்ப்பீங்க இல்லையா? பார்த்துட்டு எப்படி இருக்குது, ஏதாவது குறை இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க இல்லையா? ஆனால் யாரும் ஒரு லாங்குவேஜை பேச ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி பார்க்குறதில்ல. அதாவது நாம் சரியாக பேசுகிறோமா, நம்ம பேசுகிறதுல ஏதாவது குறை இருக்கா, இல்லை நம்ம ஃப்ளோவில் ஏதாவது குறை இருக்கான்னு யாரும் பார்க்குறதில்ல. ஆனால் நீங்கள் இதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது தான் நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை எப்படி உங்களால் கரெக்ட் பண்ண முடியும்? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருமே இப்போதைக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் வச்சுருப்பீங்க மேக்ஸிமம். இல்லைன்னா லேப்டாப்ஸ்லேயும் பிசிலையும் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷில் பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு கேளுங்க. கேட்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதை ஈஸியாக நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கவும் முடியும். ஸோ இனிமேல் நீங்கள் இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணும்போது அப்பப்போ உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு கேளுங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.